கேம் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கேம் சேஞ்சர் படத்தின் திரை விமர்சனம். கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண், கியாரி அத்வானி, அஞ்சலி, சமுத்திரகனி, S.A. சூர்யா, சுனில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தில்ராஜு தயாரித்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். சங்கரை பொறுத்த வரைக்கும் நாம் ஜென்டில்மேன் படத்தில் உலகை சுற்றி காமிச்சினார். ஏழு உலக ஐசியங்கள் இருக்கிறது. உலக ஐசியங்கள் ஏழையும் சுற்றி காமிச்சவர் படத்தில் சங்கர். அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அவர் வித்தியாசமாக நம்மளை அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுவார். ஒரு சுற்றுலா பயணம், அதே மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு லவ், கருத்து எல்லாம் இருக்கும். இந்த படமும் அப்படித்தான். இந்த படத்தில் ராம் சரண் முதலில் IPS அதிகாரியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு அமைச்சருடன் மோதல் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு IPS அதிகாரியை பதவியை விட்டுவிட்டு IPS அதிகாரி ஆகிறார். தொடர்ந்து அந்த மோதல் நீடிக்கிறது. மோதல் நீடித்த பிறகு S.A. சூர்யா அந்த பதவிக்கு வர வேண்டும் ஆசைப்படுகிறார். இப்படியா கதை போயிட்டு இருக்கு. வித்தியாசமான கதை, அடிக்கடி பல திருப்பங்கள் வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த படத்துக்கு கார்த்திக் சுப்புராஜ் கதை எழுதியிருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜ்னாலே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு தான் அவர் படத்தினுடைய கதை எழுதுவார். எதற்காக கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தினுடைய கதை சங்கர் விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய உயிர் மெய்யாக இருந்த எழுத்தாளர் சுஜாதா மறைந்து விட்டார். சுஜாதா மறைந்த பிறகு இந்தியன் 2 அவருடைய திரைக்கு இல்லாமல் கொஞ்சம் படம் சொதப்பிடுச்சு. அதனால சங்கர் பேர் கெட்டு போச்சு. அதனால கார்த்திக் சுப்புராஜிடமிருந்து கதையை வாங்கியிருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜ் எப்போவுமே கமர்ஷியல் கிங்கு. அவர் யார் மாதிரின்னா K. ரவிக்குமார் மாதிரி. அதனால அடிக்கடி திருப்பங்கள், ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கும் உள்ள சண்டை எப்படி வருது, தந்தையை கவிழ்க்கிறதுக்கு மகன் எப்படி சதி செய்கிறான் போன்ற விஷயங்கள். இந்த உடலை சமுத்திரகனியும் மிகச் சிறப்பாக நன்றாக நடித்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நீங்கள் படத்தை பார்க்கணுன்னு விரும்புனீங்க, என்டர்டெயின் மூவின்னா கண்டிப்பாக படத்துக்கு போங்க. உங்களை சந்தோஷப்படுத்தும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் திரு ஏற்கனவே பல படங்களை வெற்றி படங்களாக்கியவர். மிகச் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா பட்ஜெட் ஆகிருக்கு. இந்த படத்தில் 5 பாடல்களுக்கு 75 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கார் சங்கர். அப்போது அந்த 5 பாடல்களையுமே நம்மளை குதியாட்டம் போட வைக்கிறது. அந்த கண்ணை அங்கங்கே சிமிட்ட முடியாத அளவுக்கு 5 பாடல்களும் படமாக்கி இருக்கிறார் ராம் சரணும் கியாரி அத்வானியும் மிக சிறப்பாக கோஆப்ரேட் பண்ணி டான்ஸ் காட்சிகளே ஆடி இருக்கிறார். ஆனால் இதில் வீக் என்னன்னா, ஒரு லவ் எஃபெக்ட் கொண்டு வர முடியல. கியாரி அத்வானிக்கும் ராம் சரணுக்கும் ஒரு காதல் அந்யோன்யத்தை அது நம்ம மனசில் வைக்கிற மாதிரி கொண்டு வரலைங்கிறது படத்தினுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். மற்றபடி படம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இசை தமன், A.R. ரஹ்மான் அளவுக்கு தமன் இசை இல்லாவிட்டாலும் பின்னணி இசையில் வெளுத்து வாங்கியிருக்கிறார். 5 பாடல்களும் மிகச் சிறப்பாக நன்றாக இசையமைத்திருக்கிறார். கேட்கும்படியாக இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ இந்த கதையை பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ இந்த சீனை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு இல்லாமல் வேகமாக பரபரப்பாக இயக்கி இருக்கிறார் இயக்குனர் K. சங்கர். இந்த படம் 450 கோடி ரூபா செலவாச்சுன்னு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலும் உண்மை. இந்த படத்தில் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், தெலுங்கு 5 மொழிகள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது. அதனால் இது பேன் இண்டியா மூவியாக இயக்கியிருக்கிறார் சங்கர். அதே மாதிரி பேன் இண்டியா மூவியாக தயாரித்திருக்கிறார் தில்ராஜ். ஏற்கனவே விஜய் நடித்த படத்தை எல்லாம் தயாரித்தவர். இந்த படம் ARR, அதுமாரி பாகுபலி அளவுக்கு அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தை குட்டிகளோடு பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நீங்கள் கேம் சேஞ்சர் பார்த்தது நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவர்களுக்கும் பிடிக்கும், வாலிபர்களுக்கும் பிடிக்கும். என்ன எங்கேயோ பார்த்த சம்பவமாக இருக்க, பார்த்த காட்சிகளாக இருக்கும் என்பது அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் பரபரப்பான திருப்பங்கள், விறுவிறுப்புலாம் உண்டு. அதாவது இவன் போய் இவரை கொல்லுவானா, ஐய இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய கேள்விகள் படத்தில் நிறைய இருக்கிறது. இந்த படம் ராம் சரணுக்கு இதற்கு முன்னால் உள்ள படம் அவருக்கு சரியாக போகலை. இந்த படம் நல்லா போகணும்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதுமாதிரி அஞ்சலியும் அம்மா கேரக்டரில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். ராம் சரண் 2 வேஷம், ஒன்று அப்பா, ஒன்று மகன்.
அப்பாவுக்கு கேராத்வனி ஜோடி அடித்திருக்கிறார், அம்மாவுக்கு அஞ்சலி ஜோடி அடித்திருக்கிறார். இதுவரை கதாநாயகி நடித்த அஞ்சலி இந்த படத்தில் அம்மா வருஷத்துக்கு ஆனாலும் கதாநாயகி ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் அம்மா இடத்துல நிறைய படங்களில் அஞ்சலியை பார்க்கலாம். கேம் சேஞ்சர், கேம் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும். விளையாட்டு பெரிதுமாகாமல் விளையாட்டுத்தனமாகவே விளையாட்டை கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் சங்கர். கேம் சேஞ்சர் குடும்பத்தோடு பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் 11 பொழுதுபோக்கு படங்களில் வந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ராம் சரண், கேராத்வானி இந்த ஜோடி படத்துல ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஜனங்க. ஆனா மிகப்பெரிய ஏமாற்றம் என்னன்னா, நானா ஹைராராங்கிற ஒரு அருமையான பாடல் இந்த படத்துல இடம்பெறவே இல்லை. ஏன்னா கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் பாடி மக்கள் மத்தியில் பிரபலமா வந்துச்சு அந்த பாட்டு. ஆனா அந்த பாடல் காட்சி படமாக்கியும் படத்துல இடம்பெறல. இது பற்றி படக்குழுவினர் விசாரித்த போது பொங்கலுக்கு அப்புறம் நாங்க இந்த பாட்டை சேர்ப்போம்னு சொல்றாங்க. என்ன புத்தியோ என்ன அளவோ தெரியல. அதாவது ரசிகர்களை ஏமாற்றுவதே பிழைப்பாக வைத்து கொண்டிருந்தால் எப்படி? அதாவது எடுத்த பாடல் காட்சியெல்லாம் போடணுமா இல்லையா? இந்த பாடல் காட்சிக்கு மட்டும் பல கோடி செலவானதுன்னு சொல்றாரு. பல கோடி செலவாகியும் இந்த படத்துல இந்த பாடல் இடம்பெறவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதாவது பழைய படங்களை ஒப்பிடும் பொழுது சங்கருடைய இயக்கத்தில் இது வெளிவந்திருக்கிறதா என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு ஷாட்டும் அந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம பார்க்கும்போது தெரியும். அதாவது வரிசையா அந்த பஸ்ஸில் கலர் அடிச்சு ஒரு படத்தில் வெளியிட்டிருப்பாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனால் மிகவும் எதிர்பார்த்து வந்த ரசிகர்களுக்கு கேம் சேஞ்சர் ஏமாற்றம் தான். பல கோடி செலவில் படமாக்கப்பட்ட பாடலை ஏன் கேம் சேஞ்சர் படத்தில் சேர்க்கவில்லை என்பது கேள்விக்குறி.